العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு இபாதத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற நல்ல நோக்கில் வாராந்த ஃபிக்ஹ் வகுப்பு நமது பள்ளிவாசலில் கடந்த ரமலானுக்கு முன்னாடி தொடராக நடைபெற்று வந்தது. அதில் சுத்தத்துடைய பாடத்தில் தொடங்கி தொழுகையினுடைய பாடம் வரைக்கும் நாம் மிக நேர்த்தியாக ஆதாரபூர்வமான ஹதீதுகள் வாயிலாக பல செய்திகளை பார்த்தோம். கிட்டத்தட்ட 25 தொடர்களை நாங்கள் முடித்திருக்கிறோம். இன்றைய வகுப்பு 26வது தொடர். அல்ஹம்துலில்லாஹ். இதில் கணியத்துக்குரிய சகோதரர்களே, பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் அந்த செய்திகள் கிடைக்கப்பெறாத சகோதரர்கள் நமது பள்ளிவாசலுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் ஹுதா மீடியா கல்முனை, அதில் இந்த ஃபிக்ஹ் வகுப்பு முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் என்னுடைய கணக்காகிய யூடியூபில் சாபித் ஷரை என்கிற அந்த யூடியூப் பக்கத்திலும் இந்த வீடியோக்கள் முழுமையாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முன்னைய செய்திகள் கிடைக்காத சகோதரர்கள் முந்தியுள்ள 25 தொடர்களையும் பார்த்து கொள்ளலாம்ங்கிற செய்தியை ஆரம்பமாக ஞாபகமூட்டி கொண்டு, தொழுகையினுடைய பாடத்தை நாங்கள் ஆரம்ப தக்பீரில் இருந்து இன்ஷா அல்லாஹ் சலாம் கொடுக்கும் வரைக்கும் எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, என்னை நீங்கள் எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். எனவே தொழுகை என்கிற உன்னதமான இந்த இபாதத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் நினைத்த மாதிரி தொழ முடியாது. நபிகளார் எங்களுக்கு எவ்வாறு தக்பீர் கட்ட வேண்டும், எவ்வாறு ருக்கூ செய்ய வேண்டும், எவ்வாறு இஅ்திதாலில் நாங்கள் நிற்க வேண்டும், எவ்வாறு சுஜூது செய்ய வேண்டும், அதில் என்னென்ன ஔராதுகளை ஓத வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவான வழிகாட்டல்கள் ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கடைசியாக நடந்த இறுதி வகுப்பில் நாங்கள் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா, இஅ்திதாலுடைய நிலை, அதில் ஓதக்கூடிய ஔராதுகள், அதில் எங்களுடைய கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நாங்கள் எவ்வாறு ருக்கூவில் இருந்து இஅ்திதாலுடைய நிலைக்கு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக முழுமையான செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் சுஜூதுடைய பாடம். இது மிக முக்கியமான ஒரு பாடம். எங்களில் அதிகமானவர்களுடைய சுஜூதில் நிறைய பிழைகள் இருக்கிறது. நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய அமைப்பு, நாங்கள் இஅ்திதாலிலே சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்கிற நிலையிலிருந்து சுஜூதுக்கு போகிற பொழுது நாங்கள் செய்கிற சில தவறுகள், அதே நேரம் சுஜூதில் நாங்கள் எங்களுடைய உறுப்புகளை நிலத்தில் படுத்துகிற அமைப்பில் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் சுஜூதுடைய பாடத்தை நாம் முழுமையாக இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நாங்கள் சுஜூதுக்கு செல்கிற பொழுது, அது கடமையான தொழுகையானாலும் சரி, நாங்கள் தனித்து தொழக்கூடிய தொழுகையானாலும் சுன்னத்தான தொழுகையானாலும் நாங்கள் கட்டாயம் அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரை சொல்லித்தான் போக வேண்டும். அந்த தக்பீர் வாஜிபானது. கட்டாயமாக நாங்கள் தக்பீர் சொல்லி அல்லாஹு அக்பர் என்கிற தக்பீரை மொழிந்துதான் சுஜூதுக்கு போக வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸுல் முஸி, பள்ளிக்கு வந்து அவசரமாக தொழுத ஒருவரை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அவருக்கு தொழுகையினுடைய ஷரத்துகளை, தொழுகையினுடைய அர்கானுகளை, வாஜிபுகளை அவருக்கு தெளிவூட்டினார். அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சும்மஸ்ஜுத் ஹத்தா தத்மஇன்ன சாஜிதன், நீங்கள் எந்த அளவுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்றால் அந்த சுஜூதில் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அவருக்கு வலியுறுத்தினார். எனவே நாங்கள் தொழுகையில் அமைதியை பேணுவது என்பது தொழுகையினுடைய அர்கானுகளில் மிக முக்கியமானது. அவசரமாக ஒருவர் தொழுதால், நிதானம் இல்லாமல் படபடன்று தொழுதால் அவருடைய தொழுகை பாத்திலாகுவதற்கு அது காரணமாக ஆகும். எனவே எந்த நிலையாக இருந்தாலும் தொழுகையில் தமஅனீனத், அமைதியை ஒருவர் கடைபிடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வந்து சுஜூதிலே அவருக்கு சொல்கிறார்கள், நீ சுஜூது செய்தால் அந்த சுஜூதில் அமைதியை பேணிக்கொள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களை, நாங்கள் நிலையில் நின்று சுஜூதுக்கு போகிற பொழுது மிக முக்கியமான ஒரு மஸ்அலா,
கைகளை நாங்கள் நிலத்தில் ஊன்றி சுஜூதுக்கு போக வேண்டுமா, அல்லது எங்களுடைய 2 முட்டுக்காலையும் நிலத்தில் வைத்து நாங்கள் சுஜூதுக்கு போக வேண்டுமா? இது மிக பெரும் எங்களிடத்தில் சந்தேகத்துக்குரிய ஒரு மசலா. இது அறிஞர்களுக்கிடையிலும் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இதிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நபி வழியில் ஒருவர் சுஜூதுக்கு போகின்ற பொழுது கைகளை முற்படுத்த வேண்டுமா, கால்களை முற்படுத்த வேண்டுமா? இது சம்பந்தமாக வந்திருக்கிற ஹதீதுகளை எல்லாம் நாங்கள் தொகுத்து பார்க்கிற பொழுது பிரதானமாக 2 ஹதீதுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு செய்தி வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இப்னு மாஜா, அபூ தாவூத், நசாஇ, சஹீஹ் இப்னு ஹுஸைமா இன்னும் பல கிரந்தங்களில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா சஜத வலஅ ருக்பதைஹி கப்ல யதைஹி. நபிகளாரை நான் பார்த்தேன், அல்லாஹுடைய தூதரவர்கள் சுஜூது செய்தால் அவர்கள் தங்களுடைய 2 கைகளையும் முற்படுத்துவதற்கு முன்னால் தங்களுடைய 2 கால்களையும் சுஜூதில் நிலத்தில் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தி முதலாவது செய்தி. இரண்டாவதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, சுனனு தாரமி, அபூ தாவூத், சுனனுல் குப்ராலில் பைஹகி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியில கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரலி சொல்கிறார்கள், நபிகளார் சொன்னார்கள், இதா சஜத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சுஜூது செய்தால், ஃபலா யபுருக் கமா யபுருக்குல் பகீர், உங்களில் ஒருவர் சுஜூது செய்தால் ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம். வல்யலா யதைஹி கப்ல ருக்பதைஹி, அவர் தன்னுடைய 2 கால்களையும் முற்படுத்துவதற்கு முன்னால், முட்டுக்கால்களை முற்படுத்துவதற்கு முன்னால் நிலத்தில் தன்னுடைய 2 கைகளையும் முற்படுத்தட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதியப்படுகிறது. இந்த 2 செய்தியையும் பார்த்தால் ரெண்டும் நேருக்கு நேர் எதிரான செய்திகள். முதலாவது செய்தி சொல்கிறது காலை முற்படுத்த வேண்டும் கைக்கு முன்னால், இது வாயில் இப்னு ஹுஜருடைய அறிவிப்பு. இரண்டாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு செய்தி சொல்கிறது ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம், முதல் கையை வையுங்கள், காலை வைக்க கூடாது. அப்ப ரெண்டும் நேருக்கு நேர் முரண்படுகிறது. இந்த 2 செய்தியையும் நாங்கள் ஆய்வுக்குட்படுத்துகிற பொழுது கணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது செய்தி நீங்கள் கையை வைப்பதற்கு முன்னால் காலை வையுங்கள் என்று வந்த செய்தி, நபிகளாரை அவர் அப்படித்தான் கண்டார் என்று வரக்கூடிய செய்தி பலகீனமான அறிவிப்பு. இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர் ஷரீக் என்று சொல்லக்கூடியவரில் பல அறிஞர்களும் பல விமர்சனங்களை முன்வைத்து ஒட்டுமொத்த ஹதீஸ்கலை அறிஞர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த ஹதீஸை பலகீனப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே கையை வைப்பதற்கு முன்னால் நிலத்தில் நாங்கள் காலை வைக்க வேண்டும் என்று வரக்கூடிய இந்த செய்தி பலகீனமானது. இந்த எல்லா செய்திகளையும் நாங்கள் தொகுத்து பார்க்கிற பொழுது ஆதாரபூர்வமான செய்தி எதென்று கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திதான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒட்டகம் அமர்வதை போல நீங்கள் சுஜூதில் அமர வேண்டாம், உங்களுடைய கால்களை நீங்கள் நிலத்தில் வைப்பதற்கு முன்னால் கைகளை முற்படுத்துங்கள் என்று சொன்ன செய்திதான் ஆதாரபூர்வமான. இதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளரிலும் சில விமர்சனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இருக்கிற செய்திகளுக்குள் இந்த செய்தி ஒரு பலமான ஆதாரமான செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஒட்டகம் அமர்வதை போல அமராதீர்கள் என்கிற ஒரு உவமையை சொல்றாங்க. இதில் எப்படி புரிந்து கொள்வது என்பதில் அறிஞர்களுக்கிடையில் பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒட்டகம் அமர்வதை போல் அமராதீர்கள் என்று சொன்னால் ஒட்டகம் எப்படி அமரும்? அந்த வீடியோக்களை நாங்கள் யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஒட்டகம் உட்காருவதற்கு முன்னால் தன்னுடைய 2 முன்காலையும் மடிச்சுத்தான் ஒட்டகம் என்ன செய்யும்? அமரும். அதுக்கு பிறகுதான் 2 பின்காலையும் மடிக்கும். இப்ப நாங்க ஒட்டகத்தினுடைய முன்கால் 2ஐயும் எங்கட கை மாதிரியும் பின்கால் 2ஐயும் எங்கட கால் மாதிரியும் நினைச்சால் ஒட்டகம் முதல் கையைத்தான் குத்துது என்று நாங்க விளங்குவோம், காலைத்தான் குத்துது என்று நாங்க விளங்குவோம். ஆனால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உவமானத்தையும் சும்மா சொல்ல மாட்டார். ஒட்டகத்தினுடைய அந்த அமர்கிற அமைப்பை ரசூலுல்லாஹ் மனிதர்களுடைய அமர்கிற அமைப்புக்கு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வீடியோ நீங்க போய் பார்க்கலாம். ஒட்டகம் தன்னுடைய முன்னங்கால் 2ஐயும் மடிக்கும். முன்னங்கால், அதுக்கு 4 காலையும் நாங்க ஒட்டகத்துக்கு கால் என்று சொன்னாலும் அதனுடைய முன்னங்கால் 2ம் தான் அதனுடைய கால்கள். இதான் சரியான கருத்து. முன்னுக்கு இருக்கக்கூடிய 2ம் தான் அதனுடைய கால்கள், பின்னாடி இருக்கக்கூடிய 2 காலும் தான் அதனுடைய கைகள் என்பதுதான் அறிஞர்களுடைய பெரும்பான்மையானவர்களுடைய கருத்தாக இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒட்டகம் அமர்கிற பொழுது நாங்க எப்படி அமரும் போது எங்கட முட்டுக்காலை இப்படி மடிப்போமோ
அதே மாதிரி தான் அது தன்னுடைய 2 முட்டுக்காலையும் மடித்து கீழே குத்தும். நாங்க உட்காரும் போது எங்கட 2 காலையும் எப்படி குத்துவோமோ அது மாதிரி இப்படி பின்னால மடிச்சுத்தான் ஒட்டகம் 2 காலையும் குத்தும். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒட்டகம் அமர்வதை போல் அமராதீர்கள். அப்ப உங்களோட காலை குத்தி நீங்க அமராதீர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப அதன் பின்னுக்குள்ள துண்டு தெளிவுபடுத்துகிறது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? வல்லியலா எதைஹி கபுல ருக்குபத்தைஹி. ஒருவர் சுஜூது செய்யும் போது அவருடைய 2 முட்டுக்காலுக்கு முன்னால் கையை முற்படுத்தட்டும் என்பது அதற்கு விளக்கமாக வந்திருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஒட்டகத்தினுடைய முன்னுக்கு இருக்கக்கூடிய 2ம் தான் அதனுடைய கால்கள், பின்னாடி இருக்கக்கூடிய 2ம் தான் அதனுடைய கைகள். அதனுடைய மடிக்கிற ஷேப்பை நீங்க போய் பார்த்தா யூடியூப்ல, எங்கட கையை நாங்க இப்படி எப்படி மடிப்போமோ அது மாதிரி தான் ஒட்டகம் பின்னங்கால் 2ஐயும் மடிக்கும். ஏதாவது கொசு, ஏதாவது பிராணிகள் அல்லது மனிதன் போனா எட்டி உதைக்கும் பொழுது கூட நாங்க கையால எப்படி அடிச்சு உதைப்போமோ அதை மாதிரி தான் பின்னங்காலால ஒட்டகம் உதைக்கும். அப்ப முன்னங்கால் 2ம் தான் அதனுடைய கால்கள், பின்னங்கால் 2ம் தான் அதனுடைய கைகள் என்பது ஒட்டகம் அமர்வதை போல அமராதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதற்கான உதாரணமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 2 செய்தியிலும் ஒரு செய்தி பலகீனமானது, கையை குத்த வேண்டும் முதலாவது என்கிற இந்த செய்தி தான் ஆதாரபூர்வமான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பல செய்திகளை, நபிகளாருடைய தொழுகையினுடைய அமைப்புகளை முன்னுக்கிருந்து பார்த்தவர்கள். அந்த அடிப்படையில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் எவ்வாறு தொழுதார்களோ அப்படி தொழுது ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. அதே மாதிரி சஹீஹ் இப்னு ஹுஸைமாவிலும் பதிவு செய்யப்படுகிறது. அந்நாஃபி அன் இப்னு உமர், நாஃபியை தொட்டும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு செய்தி வருகிறது. பி அன்னஹு கான யலஉ யதைஹி கப்ல ருக்பத்தைஹி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 2 கால்களையும் சுஜூதில் முற்படுத்துவதற்கு முன்னால் 2 கைகளையும் முற்படுத்தினார்கள். இது புகாரில் வருகிறது, இப்னு ஹுஸைமாவில் வருகிறது. அவர் சொல்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலு தாலிக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப சுஜூதில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அப்படியே பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலை முற்படுத்துவதற்கு முன்னால் தன்னுடைய 2 கைகளையும் முற்படுத்தி சுஜூது செய்தார்கள். அப்படியே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுஜூது செய்தார்கள் என்கிற செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் சஹாபாக்களுடைய செய்தியாக பார்க்கிறோம். எனவே நாங்கள் சுஜூது செய்கிற பொழுது கால்களை முற்படுத்துவதற்கு முன்னால் கை 2ஐயும் குத்தி போவதுதான் நபி வழி. அது எப்படி என்பதை நான் இறுதியில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அஸும். நான் 7 உறுப்புகளின் மீது சுஜூது செய்வதற்கு ஏவப்பட்டுள்ளேன். நாங்கள் சுஜூது செய்கிற பொழுது நிலத்தில் படக்கூடிய உறுப்புகள் மொத்தம் 7. இந்த 7 உறுப்புகளும் நிலத்தில் பட்டால்தான் எங்களுடைய சுஜூதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் நாம் ஒவ்வொருத்தரும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலாவது அல் ஜப்ஹா, எங்களுடைய நெற்றி பகுதி நிலத்தில் பட வேண்டும். அதே நேரம் ரசூலுல்லாஹ் வ அஷார பியதிஹி அலா அன்ஃபிஹி, இந்த நெற்றியை சொல்கிற பொழுது தன்னுடைய மூக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் இதோடு சேர்த்து இணைத்து காட்டினார்கள். அப்ப நாங்கள் சுஜூது செய்கிற பொழுது நெத்தியோடு சேர்த்து எங்கட மூக்கும் பட வேண்டும். இது 2ம் சேர்த்து ஒரு உறுப்பு. அதே மாதிரி வல் எதைன், எங்களுடைய 2 கைகளின் பாதங்களும் நிலத்தில் ஊன்றப்பட வேண்டும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வர்ரிஜிலைன், எங்களுடைய 2 கால்கள், 2 முட்டுக்கால்களும் நிலத்தில் ஊண்டப்பட வேண்டும். அதே மாதிரி வ அத்ராஃபில் கதமைன், எங்களுடைய 2 பாதங்களின் விரல்களும் நிலத்தில் ஊண்டப்பட வேண்டும். அப்ப கால் 2, முட்டுக்கால் 2, 4, கைகள் 2, 6, எங்களுடைய மூக்கும் நெத்தியும் சேர்ந்து 7. இந்த 7 உறுப்புகளும் நிலத்தில் பட்டால் தான் அது சுஜூது செய்யக்கூடிய உறுப்புகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சிலரை பார்க்கிறோம், நாங்கள் சுஜூது செய்கிற பொழுது அவங்களோட நெத்தியை ஓவராக உயர்த்துவார்கள், மூக்கு கீழே படாது. எனவே எங்களோட மூக்கு நுனியும் எங்களுடைய நெத்தி பகுதியும் சுஜூதில் கட்டாயமாக பட வேண்டும். அப்பதான் 7 உறுப்புகளும் சுஜூது செய்கிற உறுப்புகளாக கருதப்படும். சுஜூது செய்கிற பொழுது எங்களோட 2 கைகளும் எங்கே இருக்க வேண்டும், இது மிக முக்கியமா நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் அசட்டையாக தங்களுடைய வயிற்று பகுதிக்குள் அல்லது தலைக்கு மேல் பகுதியில் கைகளை வைத்து சுஜூது செய்வதை பார்க்கிறோம். இது பிழையான அமைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அமைப்புகளில் தன்னுடைய கைகளை சுஜூதில் வைத்திருக்கிறார்கள்.
முதலாவது கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாரை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது. ஐனக்கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யலஉ வஜ்ஹஹு இதா சஜத். சுஜூது செய்தால் நபிகளார் தன்னுடைய முகத்தை எங்கே வைப்பார்கள் என்று சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்கப்பட்ட பொழுது பதில் சொன்னார்கள். ஃபகால பைன கஃபைஹி. நபிகளார் சுஜூது செய்கிற பொழுது தன்னுடைய தலையை தன்னுடைய 2 மணிக்கட்டுகளுக்கும் இடையில் வைப்பார்கள். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சுஜூது செய்யும் போது நபிகளாருடைய 2 மணிக்கட்டுகளுக்கும் 2 கைகளுக்கும் நடுவில் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருக்கும். அதே மாதிரி ஃபஜஅல கஃபைஹி பிஹிதாஇ உதுனைஹி. அல்லாஹுடைய தூதரவர்கள் சுஜூது செய்கிற பொழுது தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய காதுக்கு நெருக்கமாக ரசூலுல்லாஹ் வைப்பார். காதுக்கு கிட்ட ரசூலுல்லாஹ் வைப்பார். அதே மாதிரி வலஅ கஃபைஹி ஹதுவ மன்கிபைஹி. நபிகளார் சுஜூது செய்யும் போது தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய தோள்புயத்துக்கு நேராக வைப்பார். நாங்க தோள்புயத்துக்கு நேராக வைத்தாலும் அது கிட்டத்தட்ட காதுக்கு கிட்ட இருக்கும். முன்னுக்குள்ள ஹதீஸ் படி பார்த்தாலும் எங்கட 2 கைக்கும் நடுவுல தான் எங்கட தலை இருக்கும். அது எப்படி என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது சுஜூதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நாங்க கையை வச்சு சுஜூது செய்தால் எங்கட முட்டுக்கைகள் எங்கே இருக்க வேண்டும். நிலத்தை விட்டும் எங்களுடைய முட்டுக்கைகள் உயர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் நாய் படுப்பதை போல படுக்க வேண்டாம். நாய் தன்னுடைய கால் 2ஐயும் இப்படி நிலத்தோடு சேர்த்துத்தான், முட்டுக்காலையும் சேர்த்துத்தான் படுக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் அதை தடை செய்கிறார்கள். நீங்கள் முட்டுக்காலில் நீங்கள் சுஜூது செய்கிற பொழுது நாய் படுப்பதை போல படுக்க வேண்டாம், தடை. அப்ப எங்கட 2 கைகளும் ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். எங்கட முட்டுக்கை உயர்ந்திருக்க வேண்டும், நிலத்தில் அது படக்கூடாது. அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஸல்லா ஃபர்ரஜ பைன யதைஹி ஹத்தா யப்து வ பயாது இப்தைஹி. நபிகளார் சுஜூது செய்தால் தன்னுடைய 2 முட்டுக்கைகளையும் தன்னுடைய விலாப்புறத்தோடு இணைக்க மாட்டார். அதை விரித்து வைப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய அக்கிள் பகுதியின் வெண்மை தெரிகிற அளவுக்கு நபிகளார் சுஜூது செய்கிற பொழுது கையை அப்படி அகற்றித்தான் வைப்பார். அப்ப நாங்க சுஜூதில் எங்கட விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும். கிபிலாக்கு மாற்றமா சுஜூது செய்யக்கூடாது. எல்லா உறுப்புகளும் கிபிலாவை முன்னோக்கணும். அப்ப நாங்க கையை நிலத்துல ஊண்டினால் விரல்கள் கிபிலாவை பார்த்து இருக்க வேண்டும். எங்கட முட்டுக்கையை நாங்க விலாவோட சேர்க்காமல் அதை விரிச்சு வைக்க வேண்டும். இது தனித்து தொழுதால் சாத்தியம். ஜமாத்தோடு தொழுகிற பொழுது ஒருவர் நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் அவர் தன்னுடைய உடம்போடு சேர்த்தால் பரவாயில்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் தலித்து தொழுகிற பொழுது அவர் கையை விரித்து வைக்க வேண்டும். அதுதான் சுன்னா. நபிகளாருடைய அக்களின் வெண்மை தெரிகிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர்வர்கள் சுஜூது செய்தார்கள் என்பதை கணிதக்குரிய சோதரிலே புகாரி முஸ்லிமிலே நாங்கள் இந்த செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, எங்களில் அதிகமானவர்கள் இந்த செய்தியை பின்பற்றுவதே இல்லை. நாங்க சுஜூதில் இருக்கும் போது எங்களுடைய கால்ற விரல்கள் எப்படி இருக்கணும், அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். வஸ்தக்பல பி அத்ராஃபி அஸாபிஇ ரிஜ்லைஹில் கிப்லா. நபிகளாருடைய தொழுகையை பார்த்து சஹாபாக்கள் அறிவிக்கிற பொழுது சொல்றாங்க, நபிகளாருடைய கால் விரல்களின் ஓரங்கள் கிபிலாவை முன்னோக்கியதாக அப்படி மடித்திருக்கும். அப்ப நாங்க சுஜூதில் இருக்கிற பொழுது எங்கட 2 காலையும் சும்மா இப்படி வைத்துக் கொள்ளாமல் இப்படி கிபிலாவை நோக்கி விரல்களை மடிக்க வேண்டும். கிபிலாவை நோக்கி விரல்களை இப்படி மடிப்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவாக இருக்கிறது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் கால்களை நாங்கள் சுஜூதில் இருக்கும் போது சேர்த்து வைப்பதா விரித்து வைக்கிறதா? காலை நட்டி வைக்க வேண்டும். கிபிலாவை நோக்கி விரல்கள் மடிக்கப்பட வேண்டும். சேர்க்கணுமா பிரிக்கணுமா? இது சம்பந்தமாக நாங்கள் என்னென்ன செய்திகள் வந்திருக்கிறது என்று தேடி பார்த்தால் இப்னு ஹுஸைமா போன்ற கிரந்தங்களில் ஒரு செய்தி பதியப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுக்கையில் ஒரு நாள் ரசூலுல்லாவை பார்க்கறாங்க. ரசூலுல்லாவை காணல, இருட்டு, வீடெல்லாம் இருட்டு. ரசூலுல்லாவை தேடி பார்க்கறாங்க, படுக்கையில் இல்லை. அப்ப அல்லாஹுடைய தூதர் எங்கன்னு இப்படி தடவி கொண்டு வரும்போது நபிகளார் தஹஜ்ஜத்துடைய தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சுஜூதில் இருக்கிறாங்க. நபிகளாருடைய கால் பாதத்தில் ஆயிஷா நாயகியினுடைய கை படுது. அப்போ அவர் அந்த செய்தி அறிவிக்கிற பொழுது சொல்கிறார், நான் தடவி பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்களின் கால்கள் நடப்பட்ட நிலையில், வஹுமா மன்சூபத்தான், 2 கால்களும் நடப்பட்ட நிலையில் அல்லாஹுடைய தூதர்வர்கள் சுஜூதிலே இருந்தார். இதுல ஒரு செய்தி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சில ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ராசன் அகிபைஹி. நபிகளார் தன்னுடைய 2 கால்களையும் இணைத்து வைத்திருந்தார்கள். ஆயிஷா நாயகி தொடுகிற பொழுது 2 காலும் சேர்ந்திருந்ததுங்கிற அந்த ஒரு வாசகம் மாத்திரம் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய செய்திக்கு மாற்றமாக பதிவு செய்யப்பட்டிருப்பது பார்க்கிறோம். முஸ்லிம் கிரந்தத்தில் வருகிற செய்தியில்
கால்கள் ரெண்டும் நாட்டப்பட்டிருந்தது என்றுதான் வருகிறது, சேர்த்திருந்ததாக வரல. சேர்த்திருந்தார்கள் என்கிற துண்டு ஒரு சில செய்திகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த ஹதீஸை முழுமையாக ஆய்வுக்குட்படுத்தினால் இந்த ராசன் அகிபைஹி, ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருக்கிற பொழுது தங்களுடைய 2 கால்களையும் இணைத்து வைத்திருந்தார்கள் என்று வரக்கூடிய அந்த துண்டு மாத்திரம் சாதாரண பலகீனமான செய்தி. அப்ப அந்த சேர்த்து வைத்திருந்தார்கள் என்கிற துண்டு பலகீனமாகிவிட்டால் நபிகளார் கால்களை பிரித்து அல்லாஹுடைய தூதர், ஏன்னா இன்னும் சில செய்திகளில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தொடைகளை பிரித்து வைத்தார்கள், தன்னுடைய காலுக்கிடையில் இடவு வைத்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் கால்களை சுஜூதில் நட்டி வைக்க வேண்டும், விரல்கள் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். அதை சேர்க்காமல் நாங்கள் பிரித்து வைப்பதுதான் நபி வழியாக இருப்பதை பார்க்கிறோம். சேர்த்து வைத்தார்கள் என்று வரக்கூடிய செய்திகளும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பலகீனமாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே சுஜூது செய்வதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இவ்வளவு வழிகாட்டல்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் நபி வழியில் சுஜூது செய்ய வேண்டும். எனவே நாங்கள் எவ்வாறு செயன்முறை வடிவில் அந்த சுஜூதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தற்பொழுது பார்ப்போம். இப்போ நாங்கள் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிவிட்டு இப்படி வந்து நாங்கள் இஅ்திதாலில் அப்படி நிற்போம். இதுக்கு சொல்ற அந்த நிலைக்கு சொல்லுவது இஅ்திதாலுடைய நிலை, நிற்கிற நிலை. இப்படி நிற்கிற நாங்கள் சுஜூதுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பார்த்தோம், முதலாவது எங்களுடைய 2 கைகளையும் குத்தியதன் பின்னாடி தான் எங்களோட முட்டுக்கால 2ஆவதா குத்தணும். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் கிபிலாவை நோக்கி நிற்கிறோம். நான் வீடியோவுக்காக உங்களுக்கு தெரிறதுக்காக இப்படி நிற்கிறேன், கிபிலா இங்கால. அப்போ நாங்கள் இப்படி நிற்கிறோம், கிபிலாவை நோக்கி சுஜூதுக்கு போகும்போது இப்படியே வந்து முதலாவது எங்களோட 2 கையையும் குத்தணும். அதுக்கு பிறகு தான் எங்களோட கால் குத்தணும். இப்படியே வந்து எங்களோட 2 கைகளையும் குத்தித்தான் நாங்கள் இந்த கையை சரியா எங்க சுஜூது செய்வோமோ அந்த இடத்துக்கு நேரம் எங்களோட 2 கையும் இருக்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய 2 மணிக்கட்டுக்கும் இடையில் சுஜூது செய்தார்கள். இந்த கையினுடைய விரல்களை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் இப்படி ஓவரா விரிக்கவும் கூடாது, இப்படி பொத்தவும் கூடாது. தளர்வான நிலையில் எங்களுடைய கைகளுடைய விரல்கள் இருக்கும். எல்லா விரல்களும் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். அந்த விரல்களை நாங்கள் மொத்தமாக இப்படி பொத்தவும் கூடாது, இப்படி விரிக்கவும் கூடாது. 2க்கும் இடைப்பட்டதாக தளர்வாக வைக்கணும். அப்போ நாங்கள் 3 ஹதீஸ் பார்த்தோம். 2 கைகளுக்கும் இடையில் சுஜூது செய்தார்கள், காதுக்கு நேர சுஜூது செய்தார்கள், தோல் புயத்துக்கு நேர சுஜூது செய்தார்கள். 3ஐயும் இணைச்சு பார்த்தீங்களா 3ம் ஒரே இடத்துக்கு வரும். இங்க பாருங்க, எங்களோட தலைக்கு நேர 2 கையும் இருக்கு, காதுக்கு நேர, தோல் புயத்துக்கு நேர. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்தார். இப்படி செய்வது தடுக்கப்பட்டது. இதுதான் நாய் படுக்கிற படுக்கை. இப்படி எங்களோட கையை நாங்கள் இப்படி படுப்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். அப்ப கை இப்படி ஊன்றப்பட வேண்டும், முடங்கைகள் இப்படி உயர்த்தப்பட்டு இப்படி நாங்கள் சேர்த்து பிடிக்காமல் இப்படி விரிக்கப்படணும், இந்த அகலம் வரணும். இதுதான் அக்களின் வெண்மையை சஹாபாக்கள் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். இப்படி சுஜூது செய்தால் எங்களோட கைகள் இப்படி அகற்றப்படணும். இது கிபிலாவை விட்டு மாறக்கூடாது. இப்படி இது கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். எங்களுடைய இந்த பகுதியை நாங்கள் அகற்றணும். அக்களின் வெண்மையை மற்றவங்க பார்க்குற அளவுக்கு அது இருக்கணும். அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் சுஜூது செய்யும் போது இப்படி பிடிக்கக்கூடாது. சிலர் இப்படி செய்கிறார்கள், சிலர் இப்படி, சிலர் இப்படி, சிலர் இப்படி சுஜூது செய்வதையெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பிழையான அமைப்பு. கைகள் இங்கே இருக்க வேண்டும். அதே நேரம் எங்களோட கைகளை நாங்கள் இப்படி அகட்டி பிடிக்க வேண்டும். அதே நேரம் நாங்கள் சுஜூது செய்யும் போது எங்களுடைய கால்கள், இந்த காலின் விரல்கள் இப்படி கிபிலாவை நோக்கி மடிக்கப்பட்டுத்தான் சுஜூது செய்யணும். எந்தெந்த விரல்களை முடியுமோ அந்த விரல்களை மடிக்கணும். இதுதான் சுஜூதின் உண்மையான அமைப்பு. இப்படி சேர்க்கக்கூடாது, அது பலகீனமான செய்தி. இப்படி நாங்கள் விரித்து வைத்து விரல்களை கிபிலாவை நோக்கி மடிக்கணும். கைகள் அகட்டப்பட்டு கால்களுடைய விரல்கள் கிபிலாவை நோக்கி இருந்தால் இதுதான் சுஜூதுடைய அமைப்பு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, இந்த அடிப்படையில் ஒருவர் தொழுவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி தொழுத சுன்னத்தான தொழுகையாக அது அமையும். எனவே அதை நாங்கள் பேணிக்கொள்வோம்.